சொந்தக்காரர் மட்டும் இல்ல, அப்பாவும். என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவுமா எப்ப வந்தாங்க? 20 நாள் கழிச்சு. குழந்தை பிறந்து 20 நாள் கழிச்சு வந்தாங்களா? பொன் குழந்தைங்க ஒரே காரணமா? அவங்க அந்த பையன்ற ஒரு வெறி இன்னும் இருக்கு. 20 நாள் கழிச்சு வந்தாங்க நீங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்பா வந்து பேத்தியோட பழகிறது வைக்குது. அதுல ஏதாவது நீங்க இன்னைய வரைக்குமே அதை தூக்கினது இல்ல, இன்னைய வரைக்குமே ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தது இல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது இல்ல. இல்ல உண்மையிலே எனக்கு 2025லயும் இப்படி ஒரு ஆள் இருக்காங்க எனக்கு வந்து உள்ளபடியே அவ்வளவு ஷாக்கா இருக்கு. ஊரே இருக்குது அந்த மாதிரி. ஆனா ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொள்றாங்கிற செய்தி வந்த பின்னால அரசு அவ்வளவு ஸ்ட்ரிஞ்சென்டா ஆக்ஷன் எடுத்து அதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்து முன்னெடுத்து பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தா கள்ளிப்பாலை வேணா ஸ்டாப் பண்ணிட்டோம், ஆனா மனசுல இருந்து கொடுக்கக்கூடிய கள்ளிப்பாலை நம்ம முன்ன கையில வச்சுட்டு தான் இருந்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் இலியாஸ். அன்பு சோர்களே, இதை பார்த்தீங்களா? அந்த குரானை படிக்காதனால எவ்வளோ பெரிய நஷ்டத்தில் இருக்காங்க பாருங்களேன். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், யார் வீட்டில் பெண் குழந்தை பிறக்குதோ நற்செய்தின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆண் குழந்தைக்கு சொல்லலை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் வீட்டில் 3 பெண் குழந்தை பிறக்குதோ அவங்க சொர்க்கவாசின்றாங்க. ஒரு சஹாபி எதிர்த்து, யார் ரசூலுல்லாஹ் 2 பெண் குழந்தை எனக்கு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சொர்க்கம் உண்டுன்றாங்க. ஒன்றுன்னு சொன்ன உடனே இல்லை அவங்களுக்கு கிடையாது அப்படின்றாங்க. அப்போ அந்த சொர்க்கவாசியாக இருக்கக்கூடிய அவங்க இவங்க நேசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிள்ளைகளை பற்றி தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் அக்பர். 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்தாலே மண்ணை நோண்டி புதைக்கிற காலத்தில் இந்த திருக்குரான் வந்து அவங்க சொர்க்கவாசின்னு சொல்லி இந்த பெண்களை எவ்வளோ கண்ணியப்படுத்துகிற மார்க் இந்த இஸ்லாம். நல்லா சிந்திச்சு பாருங்க. இஸ்லாத்துக்கு வந்தது பெண்ணு தாங்க. இஸ்லாத்துக்கு உயிர் தியாகம் செஞ்சது பெண்மணி தான். இது தெரியாமல் நிறைய பேர் பெண் குழந்தை பிறந்தா மூஞ்சி சுழிச்சிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா பெண்கள்னால. அல்லாஹ் சொல்கிறான் குரானில், மறுமையில் எழுப்புறப்ப இந்த மாதிரி புதைக்கப்பட்டவங்களை வந்து விசாரிப்பேன். இந்த கருவில் கொண்டவங்க மண்ணில் புதைச்சவங்கள நான் விசாரித்து சும்மா விட மாட்டேன்னு இறைவன் திருக்குறானில் சொல்கிறாங்க. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நாமே உணவளிக்கிறோம், அவர்களை கொன்றாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் சொர்க்கவாசி ஆகணுமா? இந்த குரானை படித்து பின்பற்றுங்க. அல்லாஹ் நேர்வழி தருவான். இன்ஷா அல்லாஹ் படிப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி